இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு அவர் சொல்றாரு. கான்ட்ராக்டர் முத்து கொடுத்த வாக்குமூலத்தின்படி ரகுராம் அவர்களுடைய வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தி தங்க கட்டிகளை கைப்பற்றி இருக்காங்க. மோட்டார் மெக்கானிக் சுரேஷ் மூலமா தான் தங்க கட்டிகளை ஜானகி அவர்களிடம் ஒப்படைச்சிருக்காரு. சுரேஷ் கொடுத்த வாக்குமூலத்தின்படி ஜானகி அவர்களுக்கு கொடுத்த தங்க கட்டிகளை அவர் வைத்த இடத்துல இருந்து காவல்துறையினர் கைப்பற்றி இருக்காங்க. ஆக அரசாங்கம் கேண்டீன் கட்டிடம் கட்டுவதில் பெரிய அளவில் லஞ்சம் வாங்கினது தெல்ல தெளிவா தெரியுது. அந்த கட்டிடம் திறப்பு விழா அன்றே அந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடிபாடுகளில் மாட்டி ஒரு வயதான அம்மா உயிர் பலியாகியுள்ளார். இந்த நிலையில் ரகுராம் ஜானகிக்கு ஜாமீன் வழங்கினால் உரிய ஆதாரங்களையும் சாட்சிகளையும் கலைத்து விடுவார்கள். எனவே இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இந்த வழக்கில் பப்ளிக் பிராசிக்யூட்டர் சொன்னது போல் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கலைக்க வாய்ப்புள்ளது என்பதால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரகுராம், ஜானகி இருவருக்கும் ஜாமீன் கொடுக்க இயலாது என்று உறுதி செய்கிறேன். அடடடடடா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இப்படி புருஷன் பொண்டாட்டியா இங்க ஜெயில் வாழ்க்கை அனுபவிப்பீங்கன்னு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அப்படி வரும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், பழிகள் எல்லாத்தையும் சந்திச்சுதானே ஆகணும். நாங்க ஜெயிலுக்கு வந்ததை பாவமாவோ இல்ல கஷ்டமாவோ நினைக்கல. நாங்க கஷ்டப்படுறோம்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டா நீ ஏமாந்துதான் போவ. அரசியலுக்கும் பதவிக்கும் வந்தா கெட்டவங்க, துரோகம் பண்றவங்க, முதுகுல குத்துறவங்க, இப்படிப்பட்டவங்கள சந்திச்சுதானே ஆகணும். இப்போ நான் சொன்ன எல்லாத்தோட மொத்த ரூபம்தான் நீ. எங்களுக்கு எதிரா நீ என்ன பண்ற, ஏது பண்றன்னு உன்னையே கவனிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல? இப்ப நீ ஜெயிச்சுட்டுதா சந்தோஷப்பட்டுக்காத. ஆரம்பம் இப்படி இருக்கலாம், ஆனா முடிவு அது நீ சந்தோஷப்படுற மாதிரி இருக்காது. ஆனா இத்தனை வருஷமா சம்பாதிச்சு வச்சிருக்கிற பேரை மொத்தமா காலி பண்ணிட்டேன்ல. எங்களை பத்தி இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். இப்படி ஒரு பொய்யான கேஸ கொடுத்து எங்களை உள்ள தள்ளிட்டதால இந்த ஊரே எங்களை தப்பா நினைச்சிருச்சு, அவமானப்படுத்துற மாதிரி பேசிருச்சுன்னு நாங்க ஒண்ணு நினைக்கல. இங்க எல்லாருக்கும் எல்லார பத்தியும் தெரியும். நீ யாருன்னோ இந்த ஜனங்களுக்கு தெரியும், நாங்க யாருங்கிறதோ இந்த ஜனங்களுக்கு தெரியும். ரகுராம் ஐயாவுக்கு என்னாச்சு? ஜானகி அம்மாவையும் கைது பண்ணிருக்காங்களே. ஒரு நிமிஷம் இருங்க, வந்து. ஓகே சார். சார் ஐயா, ஐயா என்ன தெரியுதுங்களா? நான் தான் வரதராஜன். வரதராஜன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க ஐயா. ஆமா, உங்களை எதுக்குங்க ஐயா கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க? சூழ்ச்சி பண்ணி எங்களை சிக்க வச்சுட்டாங்க. கவலைப்படாதீங்க ஐயா. நான் இப்ப இங்க வக்கீலா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக நான் வாதாடுறேங்க ஐயா. அப்பதான் இந்த வக்கீல் தொழிலுக்கே நான் செய்யற பெருமை. என்ன சார் சொல்றீங்க? இந்த கேஸுக்காக நாங்க நிறைய லாயர் கிட்ட பேசிட்டோம். பிபி டைகர் சிவான் இந்த ஆஜராகிறாருன்னு தெரிஞ்சதும் அவரை எதிர்த்து வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அவரை எதிர்த்து வாதாடி உங்களால ஜெயிக்க முடியுமா? நம்ம பக்கம் நியாயம் இருந்தா எதிரில எவ்வளவு பெரிய லாயர் இருந்தா நமக்கு என்ன? அதோட ஐயாவுக்காக நான் வாதாடுறது நான் செஞ்ச புண்ணியம். சிவானந்தம்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. என்னன்னு வரதராஜன் பேரை கேட்டதும் எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அம்மா, அவர் ரொம்ப மோசமான ஆளுமா. நீ நினைக்கிற மாதிரி காசு பணம்லாம் கொடுத்து அவரை வளைக்க முடியாதுமா. மிரட்டியும் வலிக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா
அவருக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லம்மா. அவர் கல்யாணமே பண்ணிக்கல. பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு யாராவது இருந்தா கூட அவரை நாம மிரட்டி பணிய வைக்கலாம். அதுக்கும் வழி இல்லம்மா. அந்த ஆளுடைய திறமை எப்படி? நம்ம சிவானந்த சாரோட வாதாடி அவர் ஜெயிச்சிருவாரா? நம்ம சிவானந்த சாரோட வின்னிங் ரேட் 99% இருக்குன்னு. ஆனா சிவானந்த சாரோட அந்த 1% தோல்விக்கு காரணமே அந்த வரதராஜன் தாம்மா. என்னன்னு சொல்றீங்க? ஆமா மேடம், ஒரு கேஸ்ல லாயர் வரதராஜன் கிட்ட நான் தோத்துட்டேன் மேடம். அந்த ஆளு எப்பவுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் அவங்க கேஸ்ல ஆஜராவான். அந்த மாதிரி ஒரு கேஸ்ல நியாயம் அவன் பக்கம்தான் இருந்துச்சு. அப்ப கூட ஏதாவது ஒரு வகையில அவனை சரி கட்ட எவ்வளவோ முயற்சி பண்ணேன், நடக்கல. அந்த ஒரே ஒரு கேஸ்ல தோத்ததுனால எப்படா அவனை பழி தீர்க்கலாம்னு நான் இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் சரியா கிடைச்சிருக்கு. வரதராஜனை பீட் பண்ண முடியும்னு நம்புறீங்களா? இந்த டைகர் சிவானந்தத்தை பத்தி இன்னும் உங்களால சரியா புரிஞ்சிக்க முடியல. 99% சக்சஸ கையில வச்சிருக்கிற என் மேல இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஐயோ, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க உட்காருங்க. மேடம், நீங்க போய் எங்க பக்கத்துல உட்காருறீங்களே. நான் உங்களை என் சக மனுஷியா தான் பாக்குறேன், கைதிங்களா ஒன்னும் பார்க்கல. சரி, எங்க வீட்ல இருந்து சாப்பாடு வந்திருக்கு. இந்த சாப்பாட்டை உங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க ஊர் தலைவின்னு சொல்றாங்க, ஜெயில உட்காந்து சாப்பிடணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நானும் ஒரு குத்தத்தை பண்ணதா சொல்லிதான் என்னை கைது பண்ணி நான் உள்ள வந்திருக்கேன். நீங்க எந்த குத்தமும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு உங்களை பார்த்தாவே தெரியுது. நீங்க எதுக்குமா எங்க கூட? உங்களெல்லாம் பார்க்கும்போது கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரியும் என் பிள்ளைங்க மாதிரியும் தான் எனக்கு தோணுது. இப்போ ரகுராமன் ஜானகி கேஸ் விஷயமா தான் போயிட்டு இருக்க கோர்ட்டுக்கு. அந்த கேஸ்ல நீ ஆஜராக கூடாது. ஏய், அத சொல்ல நீ யாரா? உனக்கு உங்க அம்மா முக்கியம்னா கேஸ்ல ஆஜராகாம நேர்ல வந்து உங்க அம்மா கூட்டிட்டு போயிடு. நீங்க எல்லாரும் இருக்கீங்க, உங்க லாயர் எங்க?